இது பின் உயரம் 14. இது வந்து மார்பு சுற்றளவு 9. இது ஒவ்வொரு இடமா அப்படி புள்ளி வச்சுக்கணும். புள்ளி வச்சுட்டு நீயே வச்சுக்கணும். ஏன்னா நாங்கள் வச்சுருவோம், நீங்கள் வந்து குறிக்க தெரியாதுல்ல. புள்ளி வச்சுட்டு கோடு போட்டோன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். கோடு அதுக்கப்புறம் கழுத்து சுற்றளவு 2 போட்டிருக்கோம்ல, கழுத்துள்ள போட்டிருக்கு. அது பிறகு தோள்பட்டை 2.25. தோல் போடு 2.25. அது பிறகு அக்கில் வந்து இதை அந்த அரைஞ்சி கழிச்சிட்டு 5 தோள்பட்டை தையல் நம்ம அக்கில்னா ஆம்கோடு தானக்கா? ஆம்கோடு தான். அது தோல் இங்கே அசல் இங்கே 2 இன்ச்சு மடிச்சு வச்சுருக்கோம். இங்கே 2 இன்ச்சு மடிச்சு வச்சுருக்கோமா, 2 இன்ச்சு ஒரு தோல் போட்டுக்கணும். போட்டோமா, அப்புறம் அசல் அளவு 11 தோள்பட்டை தையலுக்கு ஒரு அரைஞ்சி கூட்டி 12 இன்ச்சு 2 இன்ச்சு அங்கிட்ட இருக்குது. ஆமாம், இது வந்து இந்த அரைஞ்சி கழிக்கணும். அரைஞ்சி கூட்டி 5 இன்ச்சு எடுத்துடணும் ஆம்கோலுக்கு. இன்னும் தையல் குட்டுரும்ல, அதனால் 5 வச்சிடணும். 5 வச்சுட்டு இந்த இடத்துல 1 இன்ச்சு வச்சுட்டா போகும். ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு ஒவ்வொரு மணிக்கு, எல்லாத்துக்கும் 1 இன்ச்சு கிடையாது. 1 இன்ச்சுக்கு வச்சுட்டு இதுக்கு அப்படி வளைய போட்டுருங்க. அது புள்ளி இணைக்கணும். இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வைக்கணும். வச்சு புள்ளி வளைக்கணும். இது வந்து ஆம்கோல் 4 இருக்குது. நம்ம அரைஞ்சி தோள்பட்டைக்கு குறிச்சு அது கீழே 4 குறிச்சாச்சா. இது வந்து மொத்தம் உயரம் 14. இது மடிச்சு 2 இன்ச்சு தோள்பட்டைக்கு அரைஞ்சி கழிச்சு இந்த இதை வச்சு மார்பு சுற்றளவு 7 இருந்துச்சு, 1 இன்ச்சு கூட்டி 9. சரியா? இப்போ வந்து பின்கழுத்து 5 போட்டிருக்கியா? இது 2 இன்ச்சு சேர்த்தா 7 இன்ச்சு. இந்த 2 இன்ச்சு இல்லாமல் 5 இன்ச்சு மட்டும் போட்டு பின்கழுத்து 5 இன்ச்சு வச்சுட்டு இங்கே ஒரு 2 இன்ச்சு இப்படி பிடிச்சிக்கிடுவோம். பிடிச்சிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுருங்க. இங்கே 2 இந்த 2 இணைக்கணும். இணைச்சிட்டோமா, இணைச்சிட்டு இப்படி இருக்கும். வச்சா இதுக்குள்ள ஒரு வளைவு. அவ்வளோதான். அதில் அந்த 1 இன்ச்சு அளவுக்கு மட்டும் 1 இன்ச்சு போட மாட்டோம், சும்மா குத்து மதிப்பாக முடிக்கும். 6 இன்ச்சு வச்சா போதும். 6 இன்ச்சு இங்கே 1 இன்ச்சு வச்சா கழுத்து ஏறி வந்து அதெல்லாம் சும்மா முடிக்கணும் மட்டும். அங்கே 1 இன்ச்சு இப்படி வச்சுன்னா இப்படி வளைவு இப்படி இப்போ இப்போ டேனஸ் இப்படி போட்டிருக்கு, எடுத்துக்கட்டு வச்சுருக்கேன். இங்கே 1 இன்ச்சு வச்சுட்டு இங்கே வந்து கழுத்து இங்கிட்டு வந்துச்சுன்னா கழுத்து இப்படி 3 மணிக்கு இருக்கும்ல, ரொம்ப ஏறி வந்துடும்ல. இது அக்களுக்கு தான் சரி வரும். கழுத்துக்கு மட்டும் வெட்டி காமிக்கிட்ட பேப்பர் நாளுமே இப்படி தான் வெட்டணும். நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா அடுத்து நமக்கு கட்டைக்கும் அதே மாதிரியே வந்துடும். பேப்பர் கட்டிங் எதுக்குன்னு இந்த வளைவு வரதுக்காக. இதில் வளைவு வந்தால் துணி வெட்டலாம். வளைவு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அடுத்து பெட்டி கொண்டு வெட்டணும் நினைக்கிறோமா? நீங்கள் தான் நீங்கள் வெட்டி பார்க்க. அடுத்து அந்த துணியில் இதை வெட்டி இன்னொரு பேப்பர் கூட எடுத்து சரி அப்படி அமைக்கத்தாக அமைக்குது.